சனாதன தர்மம். பாபா சாஹேப் அம்பேத்கர் வந்து ராஜா ராணிலாம் வயிற்றுல பிறக்கக்கூடாது, வாக்கு பெட்டியில தான் ராஜா ராணி பிறக்கணும்ட்டார். அப்படி பிறந்த ராஜாங்க தான் தமிழ்நாட்டில் 54 காமராஜ் ராஜாவானது பாபா சாஹேப் அம்பேத்கர் தான். 67 அண்ணாதுரை, அது பிறகு 69 கருணாநிதி, எல்லாம் எம்ஜிஆர், ஜெயலலிதா எல்லாம் ராஜாவானாங்கன்னா அது பாபா சாஹேப் தான். அந்த தத்துவம் போய் சொன்னோமா மக்கள்கிட்ட? சொல்லவே இல்லை. அப்போ ஓட்டு உரிமை நம்மளுக்கு மட்டும் இல்லை, பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய 114% மக்கள்கிட்ட தான் ஓட்டு உரிமை இருந்தது. பட்டா இருக்கணும், பட்டதாரி இருக்கணும், டாக்ஸ் இருக்கணும். பட்டா யாருக்கிட்ட இருந்த பெரிய பெரிய மிட்டா மிராஸ்தார், அவங்க தான் காங்கிரஸ்காரங்க. பட்டதாரி யாரு? பிராமண ஒண்டி தான் பட்டதாரி. டாக்ஸ் பெரிய பெரிய தொழிலதிபர். 86% மக்கள்கிட்ட ஓட்டு உரிமை கிடையாது. 86% மக்களுக்கு ஓட்டு உரிமை வாங்கி கொடுத்தாரு. அப்ப அந்த டான்ஸ் நடனம் பண்ண அந்த பிள்ளைங்களுக்கும் மோசமான சட்டம், இந்த வெள்ளக்கார சட்டம் இந்த சமூகத்தை வந்து ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தது. உண்மை. கிரிமினல் ட்ரைபல் ஆக்ட்னு ஒரு சட்டத்தை கொண்டு வராங்க. என்னடானா நாட்டில் திருடர்களுக்காக ஒடுக்கிறதுக்காக அந்த சட்டத்தை கொண்டாங்க. கடுமையான சட்டம். அந்த ஊர்ல இருந்து இங்க எட்டுன்னு வந்து படிச்சிருது. மாவட்டத்தை விட்டு மாவட்டத்தை 400 கிலோமீட்டர் தாண்டி எத்தனை வந்து ஒரு காம்பவுண்ட் மாதிரி போட்டு செட்டில்மெண்ட்னு வச்சிட்டாங்க. 6 மணிக்கு இருட்டின பேர் குழந்தை இல்லை, பெண்கள் இல்லை, கையெழுத்து போடணும், கை நாட்டு வைக்கணும், போகும்போது வரும்போது எந்த நேரம்னா 110. அந்த சட்டமே அவங்களுக்காக தான் கொண்டு வந்தது. அந்த மக்கள் வந்து தமிழ்நாட்டில் இன்னைக்கு தேவராக இருக்கக்கூடிய, கல்லராக இருக்கக்கூடிய அந்த மக்கள் இருந்தாங்க. ஷெட்யூல் காஸ்ட் மக்கள் கூட இருந்தாங்க, ஆந்திராவில் இருந்தாங்க, கல்கட்டாவில் இருந்தாங்க. அப்படியாப்பட்ட சட்டம், அந்த சட்டம் ஒடுக்குச்சு, அந்த வெள்ளக்கார சட்டம் ஒடுக்குச்சு. இன்னைக்கு பாபா சாஹேப் எழுதின அரசியலும் சட்டம் வந்து அந்த மக்களுக்கு வாய்ப்பு கொடுத்ததால தான் பன்னீர்செல்வம் முதலமைச்சர் ஆக முடியும், ஐபிஎஸ் ஆக முடியுது, ஐஏஎஸ், டாக்டர், இன்ஜினியர் எல்லா மக்களும் ஆக முடியுது. அப்போ எஜுகேஷனு, எம்ப்ளாய்மெண்ட்டு, ரிசர்வேஷனு 67 ஆட்சி வந்தவங்க இன்னி வரைக்கும் ரிசர்வேஷனா சேரிக்காரங்களுக்கு தான் ரிசர்வேஷன் எல்லாம் பதிவாயிருக்குது. இன்னைக்கு ரிசர்வேஷன் 69% தமிழ்நாட்டில், 18.1% SST, 50% பிசி, எம்பிசி, கிறிஸ்டின்ஸ், முஸ்லீம்ஸ் 50% இருக்கிறாங்க. 50 பெருசா 19 பெருசா? 50 தான் பெருசு. 50லயே ரிசர்வேஷன் இருக்கிறாங்க. 69%, 50% பிசி பிற்படுத்தப்பட்ட மக்கள் இருக்கிறாங்க, மிகவும் பிற்படுத்தப்பட்ட கிறிஸ்தவர்கள், முஸ்லீம் இருக்கிறாங்க. யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. எல்லாருக்கும் உளவியல் என்னடான்னா ரிசர்வேஷனா SC/ST தான் நினைச்சு 69% இருக்கு. அப்போ இந்த ரிசர்வேஷனை பத்தி சொன்னா பாபா சாஹேப் பத்தி சொல்லி ஆகணும். ஆர்டிகல் 340 பேக்வர்டு கிளாஸ் எப்படி கொண்டு வந்தாரு? இன்னைக்கு பட்டேலுக்கு செலவு வச்சாங்க. எதுக்கு செலவு வச்சாங்க? இதுக்கெல்லாம் எதிர்ப்பு தெரிவிச்சதால் தான் பட்டேலுக்கு செலவு. இந்து கோட் பில்லு 4 செவத்துல இருக்கிற பெண்கள் வெளியே வந்தாங்க, அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சாரு. பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இடஒதுக்கீடு, எஜுகேஷன், எம்ப்ளாய்மெண்ட்ல இதெல்லாம் எதிர்ப்பு தெரிவிச்சாரு பட்டேல். ஓட்டு கேட்கும் போது பட்டேல் சொல்றாரு, ஏன் செக் ஆட்டுருவேன், என்ன ஆட்டுருவோம், என்ன செக் ஆட்டுருவோம்லாம், என்ன விற்கிறவங்களாம் ஓட்டு உரிமை கொடுத்து அவன் ஆட்சியாளரை பட்டா யார் எப்படியா எண்ணெய் கிடைக்குன்றார். அப்ப எப்படியாப்பட்ட இருக்கும் பெண்கள். இந்து கோட் பில் இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் போட்டுக்குது, மேல பெண்கள் அனுமதிக்கலாம். ஒன்னே பண்ண முடியல, ஒரு பெண்கள் கூட போக முடியல. இப்போ 68 வருஷத்துக்கு முன்னாடி அவர் வந்து பெண்களுடைய விடுதலை பற்றி பேசும்போது பெண்களுக்கு ஓட்டு உரிமை, கல்வி உரிமை, வேலை வாய்ப்பு, மறு திருமண விவகாரத்தை தத்தெடுக்கிற உரிமைன்னும் போது எல்லா பெண்களும் எதிர்க்கிறாங்க. இப்போ எப்படி எதிர்க்கிறாங்களோ இதை விட 1000 மடங்கு எதிர்ப்பு இருக்கிறாங்க. மதுரையில் சங்கராட்சி தலைமையில் பெண்கள் மாநாடு கூட்டி பெண்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இன்று கூட அபச்சாரம், பெண்கள் வெளியே வருதா, வேலைக்கு போறதா, பள்ளிக்கூடத்துக்கு போறதா, மறு திருமணமா, விவகாரத்தா, தத்து எடுக்குதா, என்ன இது? இது நாடு இருக்குமா? இப்ப எப்படி பேசுறாங்க, இதை விட 1000 மடங்கு பேசுறாங்க. அப்ப இந்து கோட் பில்ல கொண்டு வந்ததால ராஜேந்திர பிரசாத் பிரசிடென்ட் கையெழுத்து ராஜினாமா பண்ணுவேன்றார். நேரு ஆதரிக்கிறாரு. ஆனா நேரு மந்திரி சபை காங்கிரஸ் கட்சி எதிர்க்குது. நேரு வந்து சொல்றாரு பாபா சாஹேப் கிட்ட, 6 மாசம் பொறுத்துங்க, தேர்தல் வருது, தேர்தல் வந்தோன்னா கொண்டு வந்துடுறேன்னா உனக்காக இந்த சட்டம் இதுல, இங்க கேள்வி கேட்டுனுக்காக இதுல, இந்த நாட்டோட முன்னேற்றத்துக்காக இந்த சட்டம், நான் எழுதப்பட்ட சட்டம், இனிமேல் எழுத போற சட்டம் பெண்களுடைய முன்னேற்றத்தை வச்சுதான், விடுதலை வச்சுதான் ஒரு நாடுடைய விடுதலையா இருக்குது. இந்து கோட் பில் கொண்டு வரணும் அப்படின்றாரு. அவர் முன்மொழித்து வழிமுறைத்தாலும் ராஜினாமா பண்ணிட்டு வர சட்ட வச்சு எந்த பெண்களுக்காக? இந்திரா காந்தி பிரைம் மினிஸ்டர் ஆகணும், ஜெயலலிதா முதலமைச்சர் ஆகணும், மம்தா பானர்ஜி, கிரண் பேடி ஐபிஎஸ் ஆகணும், எல்லா ஒட்டுமொத்த பெண்களுக்காக. அதை போய் சொன்னோமா? சொல்லலை. இன்னைக்கு மாதர் சங்க பெண்கள்
பெண்கள் மாநாடு, பெண்கள் உரிமையெல்லாம் பேசுறாங்க. ஒரு வரி பாபா சாஹேப் பத்தி, இந்து கோட் பில்லை பத்தி பேச மாட்டாங்க. இந்து திருத்த மசோதா, அந்த சட்டத்தை திருத்த மசோதாவுடைய பேர் இந்து திருத்த மசோதா. இந்து மதத்தை திருத்த கொண்டு வராங்க. பெரியார் கூட கோவப்பட்டார் அரசியல் சபையில பார்த்து. எது கோவப்பட்டார்? 90% பிராமணர் இருந்தாங்க. அயோக்கியன்னு இருக்கிற இடம், பச்சை பாப்பானு இருக்கிற திருட்டு பசங்க இருக்கிற இடம். இந்த சட்டம் எழுதி வந்தா ஒரு மனுதர்ம சட்டத்தை தான் கொண்டு வராங்க. அதை கொளுத்துனாரு. சட்டத்து மேல இருக்கிற கோவல 90% பிராமணர்கள் இருந்த இந்த கோபத்துல சொன்னார். அந்த பிராமணர் இருந்த இடத்துல இது போல சட்டத்தெல்லாம் கொண்டு வந்து இன்னைக்கு 54, 56 2 பாட்டா இந்து கோட் பில்லுன்னு வருது. வந்து இன்னைக்கு பெண்கள் முன்னேற்றம் அடைஞ்சிக்கிறாங்க. யாராலன்னா ஒரு வரி கூட அதை சொல்ல மாட்டான். இன்னைக்கு பிற்படுத்தப்பட்ட மத்தியில் 50% ரிசர்வேஷன் எஜுகேஷனல் எம்ப்ளாய்மெண்ட்ல யாரால்னா பாபா சாஹேப்பால. இன்னைக்கு ரிசர்வேஷன் இதோட ஃபாதர் ஆஃப் யாராருன்னா பாபா சாஹேப் தான். சொல்லவே இல்லை. சொந்த மக்கள் கிட்ட சொல்லலாம், அங்க சொல்ல. இப்ப அங்க சொல்லலாம் நம்ம போய், ஏன்னா உண்மை இருக்குது, நம்ம கிட்ட போய் சொல்லலாம். லைவ்ல இருக்குது, கான்ஸ்டியூஷன் தான் லைவ்ல இருக்குது. ரூல் பண்ணுது, சட்டம் தான் ரூல் பண்ணுது. போய் சொல்லலாம். ஆனா என்ன சொல்லுவாங்க? நான் என் வீட்டில் 4 பேர், என் வீட்டில் 4 பிள்ளைங்கள படிக்காத வீட்டிலே வச்சுருந்து எதிர் வீட்டில் போயிட்டு நல்ல பள்ளிக்கூடம் வாங்க, உன் பிள்ளைய முதல்ல உன் பிள்ளைய சேருங்கன்னுவாங்க. அந்த சூழ்நிலை இப்போ மாட்டினுக்கும். சொந்த மக்கள்கிட்ட சொல்லிட்டேன்னு நினச்சிங்க, 10 ஆண்டு சொன்னோம்னா அங்கே 2 ஆண்டு போதும். இதை தான் கன்சிராமையா சொன்னார் அங்கே மக்கள்கிட்ட. அவருடைய தத்துவத்தை போய் சொல்ல, மூலையில் இருக்கிறதெல்லாம் சொல்றேன். இன்னைக்கு என்னடான்னா நம்ம மண்டியில் இருக்கிறதெல்லாம் போய் சொல்லுகிறோம் மக்கள்கிட்ட. அதனால தான் இன்னைக்கு ஒரு தீர்வே இல்லாத இருக்கிறோம். நம்மளுக்கு எந்த விடுதலை கொடுத்ததோ அந்த தத்துவத்தை போய் சொன்னா கண்டிப்பா விடுதலை.